அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் செவ்வாய்க்கிழமை. ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு போதும், எப்பேற்பட்ட கடனும் உடனடியாக தீரும். நீங்கள் கேட்ட பணம் சீக்கிரமாகவே உங்கள் கைக்கு வரும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காகவும் கடன் தொல்லை நீங்குவதற்கும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் கடனை தீர்ப்பது மட்டும் கிடையாதுங்க. அவசர தேவைக்காக நீங்க பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பணத்தையும் உடனடியாக கவர்ந்திழுக்கும். சோ ரொம்பவுமே சிம்பிளான பவர்ஃபுல்லான தாந்திரிகம் இது. யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. பொதுவாகவே கடன் தீர்க்கக்கூடிய தாந்திரிகங்களை செவ்வாய்க்கிழமை மற்றும் மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யும் போது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் ரொம்பவுமே சிம்பிளானது. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்முடைய கடன்கள் அனைத்தும் உடனடியாக தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். பொதுவாக இந்த கடன் தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் கூட பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க. 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நம்ம எப்படி கணக்கிடுவோம்னு பார்த்தோம்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம். சோ அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில், அதுவும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கு இன்னும் சற்று கூடுதலான பலன்கள் கிடைக்கும். இரவு நேர செவ்வாய் ஹோரையை நம்ம பயன்படுத்தணும். இன்றைய தினத்திற்கான செவ்வாய் ஹோரை நேரம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் நேரம். சோ இந்த டைமை பயன்படுத்திக்க முடியறவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மாலை 6 முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா அதீதமான கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு இந்த 3 பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இன்றைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும், அதிரடியான பலன்கள் உங்களுக்கு தெரியும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 1 ஸ்பூன் அளவிற்கு துவரம் பருப்பு. செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இந்த துவரம் பருப்பு.
கடனை தீர்க்கக்கூடிய நிறைய தாந்திரிகங்களுக்கு இந்த துவரம் பருப்பை பயன்படுத்துவது வழக்கம். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ ஒரு ஸ்பூன் அளவிற்கு துவரம் பருப்பை நம்ம பிரதானமாக எடுத்துக்கணும். அதனுடன் 2 எளிமையான பொருட்களை நம்ம சேர்க்கணும். 6 எண்ணிக்கையில ஏலக்காய் மற்றும் 6 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஏலக்காயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காயாக இருந்தால் நீங்க புதியதாக வாங்கிடுங்க. விதைகள் வெளியேறாத ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா கிரீனிஷா இருக்கக்கூடிய ஏலக்காயை நம்ம எடுத்துக்கணும். அதுதாங்க தாந்திரிகத்திற்கு முழுமையான பலனை கொடுக்கும். இந்த ஏலக்காய் நம்ம எடுப்பதற்கான காரணம் அவசர பண தேவையில இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை வசியம் செய்து கொடுக்கும். பொதுவாகவே தாந்திரிகத்துல ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். கரெக்டா 6 எண்ணிக்கையில 6 நம்பர்ஸ் ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. அதே போல 6 1 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கணும். எண் 6 முருகப்பெருமானுக்கு உரியது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 6வதாக வரக்கூடிய சஷ்டி திதிக்கு உரியவர். 6 கோணங்கள் ஷட்கோணம் கொண்ட நட்சத்திர குறியீட்டை கொண்டவர். அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரர். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். 6 முகம் கொண்டவர். சரவண பவ எனும் 6 எழுத்து சடாட்சர மந்திரத்தை பெற்றவர். அதனால தாங்க முருகப்பெருமானுக்கு எண் 6 உகந்தது. இந்த தாந்திரிகத்திலும் 6 எண்ணிக்கையில ஏலக்காய் 6 1 ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இந்த 3 பொருட்களையும் ஒரு சிவப்பு நிற துணியில சேர்த்து மூட்டை போல நம்ம கட்டணும். வேற எந்த கலர் துணியையும் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. சிவப்பு நிற துணியில தாங்க இந்த 3 பொருட்களையும் சேர்த்து மூட்டை போல கட்டணும். உள்ள இருக்கக்கூடிய துவரம் பருப்பு வெளியே வராதவாறு கொஞ்சம் நல்லா இறுக்கமா நீங்க கட்டிக்கோங்க. இப்ப இந்த மூட்டையை 2 கையிலையுமே நீங்க பிடிச்சு முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும், 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும். இதை தாண்டி அவசர பண தேவையில இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் உடனடியாக கிடைக்கணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையே செய்யுங்க. அந்த மூட்டையை கையில நீங்க பிடிச்சுக்கிட்டே பிரார்த்தனையே செய்யணும். பிறகு அதை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது கேஷ் பாக்ஸ்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். ஆனால் பணம் வைக்கக்கூடிய இடத்துல மட்டும் தாங்க இந்த தாந்திரிக மூட்டையை நம்ம வைக்கணும். இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச அடுத்த சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா கடன் தீருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் கேட்ட பணம் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கும். 3 மாதங்களுக்கு பிறகு இந்த மூட்டையை நீங்க பிரித்து அதுல இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் மற்றும் துவரம் பருப்பை செடிகள், புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க. அல்லது நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மூட்டையை நீங்க பிரிக்கலாம். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு அதை நீங்க பிரிக்கணும். அந்த நாணயங்களை யாசகர்களுக்கு நீங்க தானமா கொடுத்துருங்க. அல்லது கோவில் உண்டியலில் நீங்க செலுத்தலாம். அதிலும் குறிப்பாக முருகர் கோவில் உண்டியல் அல்லது முருகர் சன்னதி இருக்கக்கூடிய கோவிலில் இந்த நாணயங்களை நீங்க காணிக்கையாக செலுத்திடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான வழிமுறை இதுன்னு. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.